குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம், ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே, ஏழேழு ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும். வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஓர் கவிதை. இக்கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்த கவிஞர் த்ரீசா இந்திராணி. கவிதை அன்பும் புரிதலும் அரவணைக்கும் போது. ஆக்கம் கனடாவில் இருந்த கவிஞர் த்ரீசா இந்திராணி. பகலவனின் கோபம் பூமியில் பாய் விரித்து படுக்க பூமி அன்னை பரிதவித்து போனார். கழனிகள் வறண்டு கட்டாந்தரை ஆயிற்று. பாட்டாளியின் வீட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடியது. பகலவனின் கோபம் பூமியில் பாய் விரித்து படுக்க பூமி அன்னை பரிதவித்து போனாள். கழனிகள் வறண்டு கட்டாந்தரை ஆயிற்று. பாட்டாளியின் வீட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடியது. காட்டெருமை படுக்க நீர் தேடி அலைய, கவியினங்கள் காடெல்லாம் தாவி திரிய, பசி தீக்கும் வழி தெரியாமல் பாசம் கொண்ட பூமி அன்னை மனம் பாறையாக வெடித்தது. காட்டெருமை படுக்க நீர் தேடி அலைய, கவி இனங்கள் காடெல்லாம் தாவி திரிய, பசி தீக்கும் வழி தெரியாமல் பாசம் கொண்ட பூமி அன்னை மனம் பாறையாக வெடித்தது. ஒரு நாள் பகலவனின் கோபம் மறைய வானம் குளிர்ந்தது. பூமி அன்னை நலிந்தாள். இறுக்கம் விலகியது. வானமும் பூமியும் இணைய ஈரமான மண்ணில் இதமான பயிர்கள் துளித்தன. இதயங்களும் மலர்ந்தன. ஒரு நாள் பகலவனின் கோபம் மறைய வானம் குளிர்ந்தது. பூமி அன்னை நனைந்தாள். இறுக்கம் விலகியது. வானமும் பூமியும் இணைய ஈரமான மண்ணில் இதமான பயிர்கள் துளித்தன. இதயங்களும் மலர்ந்தன. குடும்பமும் இப்படித்தான். தந்தை கோபம் கொண்டாள், தாய் தவித்து போவாள். தந்தை கோபத்தில் வெப்பமும் தாயின் உள்ள குமுறலும் பார்த்து குழந்தைகள் தவித்து தடுமாறி போவார்கள். தந்தை கோபம் தணிந்தால் தாயின் உள்ளம் குளிரும். மனைவியின் மகிழ்ச்சி நிரம்ப மக்கள் வயிறும் நிறையும். மீண்டும் மனையில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பமும் இப்படித்தான். தந்தை கோபம் கொண்டால் தாய் தவித்து போவாள். தந்தை கோபத்தின் வெப்பமும் தாயின் உள்ள குமுறலும் பார்த்து குழந்தைகள் தவித்து தடுமாறி போவார்கள். தந்தை கோபம் தணிந்தால் தாயின் உள்ளம் குளிரும். மனைவியின் மகிழ்ச்சி நிரம்ப மக்கள் வயிறும் நிறையும். மீண்டும் மனையில் மகிழ்ச்சி நிறையும். அப்பப்பா, அற்புதமாக செதுக்கி இருக்கிறீர்கள் கவிஞர் த்ரீசா அவர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கவிதையில் மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஆர் மோகன். நன்றி, வணக்கம். பிறந்த சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள். வாரி கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை மறந்தாள். கேட்க பிறந்த சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள். வாரி கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை மறந்தாள். குடும்பம் ஒரு கோவில், அன்பே அது தெய்வம்,
நாளும்